ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, மோஷன் சென்சார்னா என்ன? மோஷன் சென்சார எப்படி Arduinoட இன்டர்ஃபேஸ் பண்றது? மோஷன் சென்சார் வச்சு எப்படி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்றது? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மோஷன் சென்சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மோஷன டிடெக்ட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் சிக்னல் வந்து குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. ஹியூமன் மூவ்மெண்ட் நடந்து வந்தா மட்டும் தான் அந்த லைட் வந்து ஆன் ஆகணும். அதையும் இல்லாம ஹியூமன் மூவ்மெண்ட் இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகணும். இத டிடெக்ட் பண்றது தான் மோஷனோட வேல. மோஷன் சென்சாரோட வேல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு புரோட்டோடைப் ப்ராஜெக்ட் எப்படி பண்றது அத பத்தி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மோஷன் சென்சார் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லிங்க் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்மளுக்கு மெயினா தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா, Arduino. இதோட ப்ராடக்ட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மோஷன் சென்சார் எடுத்துக்கோங்க. மோஷன் சென்சார் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப்ப ரிமூவ் பண்ணிருங்க. ஏன்னா, அப்பதான் அதில பின்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில பார்த்தீங்கன்னா, விசிசி, கிரவுண்ட் அப்புறம் அவுட்புட்ன்னு இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, ஜம்பர் வயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ரொம்ப டவுட்டா இருந்துச்சுன்னா, நம்ம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிருங்க. ஒன்ஸ் ஒயர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விசிசி எடுத்து 5 வோல்ட்லயும், கிரவுண்ட் எடுத்து கிரவுண்ட்லயும், அப்புறம் சென்சாரோட அவுட்புட் எடுத்து டிஜிட்டல் பின் D2லயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, மோஷன் சென்சாரையும் Arduinoவும் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா, மோஷன் சென்சாரையும் Arduinoவும் இன்டர்ஃபேஸ் பண்ணணும். இப்ப நான் அவுட்புட்க்கு பார்த்தீங்கன்னா, எல்இடி பல்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து ரிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்இடி பல்ப் வந்து பிரெட் போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிரெட் போர்ட் கனெக்ஷன்ஸ் தெரியாட்டி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதையும் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, அதே பிரெட் போர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனோடுக்கு ஆனோடும், கேத்தோடுக்கு கேத்தோடும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த ஒயர்ஸ் தான் நம்ம வந்து Arduino போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணணும். எல்இடி கூட கனெக்ட் பண்ண ஒயர பார்த்தீங்கன்னா, கேத்தோட எடுத்து Arduino போர்டோட கிரவுண்ட்லயும், ஆனோட எடுத்து டிஜிட்டல் பின் D3லயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இனி பார்த்தீங்கன்னா, Arduino போர்டுக்கு வந்து ப்ரோகிராம் பண்ணணும். ப்ரோகிராம் எப்படி பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Arduino ஐடி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாய்ட் செட்டப், வாய்ட் லூப்ன்னு இருக்கும். வாய்ட் செட்டப்ல பார்த்தீங்கன்னா, பின் வந்து இன்புட்டா இல்ல அவுட்புட்டான்னு செக் பண்ணணும். வாய்ட் லூப்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன நடக்கணுமோ அத வந்து டைப் பண்ணணும். அது வந்து லூப் ஆயிட்டே இருக்கும். வாய்ட் செட்டப்க்கு மேல பார்த்தீங்கன்னா, டிஃபைன் பண்ணிடுறோம். ஹாஷ் டிஃபைன் குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, சென்சார் பின் வந்து 2ன்னு செட் பண்ணிட்டு, ஹாஷ் டிஃபைன் அப்படின்னு குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்இடி பின் வந்து 3ன்னு செட் பண்ணிக்கிறோம். நீங்க இந்த நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா, நீங்க பின்ஸ் அதே மாரி Arduinoலயும் சேஞ்ச் பண்ணணும். வாய்ட் செட்டப்ல பார்த்தீங்கன்னா, பின் மோட், சென்சார் பின் இன்புட்ன்னு குடுக்குறோம். ஏன்னா, ஒரு சென்சார் வந்து ஒரு இன்புட் டிவைஸ். அதனால இன்புட்ன்னு செட் பண்ணிடுறோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, பின் மோட் எல்இடி பின்ன்னு குடுத்துட்டு, அவுட்புட்ன்னு குடுத்துர்றோம். ஏன்னா, எல்இடி வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, வாய்ட் செட்டப்ல வந்து செட் பண்றது. இனி பார்த்தீங்கன்னா, வாய்ட் லூப்ல வந்து நம்ம டைப் பண்ணணும். வாய்ட் லூப்ல பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ரீடுன்னு குடுப்போம். டிஜிட்டல் ரீட் சென்சார்ன்னு குடுத்தோம்னா, சென்சார வந்து ரீட் பண்ணிட்டே இருக்கணும். எப்ப சிக்னல் கிடைக்குதோ, அப்ப வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் பண்ணணும். சப்போஸ் சிக்னல் வந்து 1 கிடைச்சுச்சுன்னா, எனக்கு வந்து லைட் வந்து ஆன் ஆகணும். சிக்னல் வந்து 0ன்னு கிடைச்சுச்சுன்னா, லைட் வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ட் லூப்ல வந்து செட் பண்ணணும். இந்த ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ப்ரோகிராம்ல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் ப்ரோகிராம் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மோஷன் டிடெக்ட் ஆச்சுன்னா எனக்கு வந்து லைட் எரியும். மோஷன் டிடெக்ட் ஆகாட்டி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா லைட் வந்து ஆஃப் ஆயிரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, மோஷன் டிடெக்ட் ஆச்சுன்னா, எனக்கு வந்து லைட் எரியும். இந்த டைம் பீரியட கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, மேல வந்து பொட்டென்ஷியோமீட்டர் குடுத்துருப்பாங்க. அந்த பொட்டென்ஷியோமீட்டர் நம்ம வேரி பண்றனால டைம் பீரியட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொரு பொட்டென்ஷியோமீட்டர் குடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பொட்டென்ஷியோமீட்டர் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் Arduino ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா, இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். டாட்டா.